Dear parents and students, welcome to Evergreen Guidance Coimbatore. All India Quota Counseling Process, Tamil Nadu MBBS BDS Counseling Process. இந்த ரெண்டு கவுன்சிலிங் ப்ராசஸ்மே ரவுண்ட் 2 அப்படியே ஹோல்டரில் நிற்குதுங்க. எப்போ நமக்கு இதுக்கு டேட் கிடைக்கும் அப்படிங்கிறது தெரியலை. பட் அதே நேரத்தில் பார்டரில் இருக்கிற குழந்தைகள் அது கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையில் நிறைய பேர் இருப்பாங்க. இந்த பார்டரில் இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ் போக விருப்பம் இல்லை. பட் கவர்மெண்ட் காலேஜஸில் தான் படிக்க நினைக்கிறாங்க. ஃபீஸ் ஒரு மிகப்பெரிய ஃபேக்டராக இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். மற்ற ஸ்டேட் மாதிரி கிடையாது. மற்ற ஸ்டேட்டில் கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது ஃபீஸ் எல்லாம் ரீசனபிள் ஃபீஸாக இருக்குது. பட் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் கோட்டாவும் ஃபீஸ் அதிகமாக தான் இருக்குது. அது 8 to 10 lakhs இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது அதிகமாக தான் இருக்குது. இப்போ அதனால தான் தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் படிக்கிறதா விரும்புகிறாங்க. இப்போ கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா 12 lakhs 14 lakhsல முடியுது மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டா இன்னுமே குறைவான ஃபீஸ் தான் இருக்குது. அப்போது மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் ஃபீஸ் அப்படிங்கிறது அதிகம் அப்படிங்கிறது தான் உண்மை. அது டீம்டு யூனிவர்சிட்டியிலும் அப்படி தான் இருக்குது. அப்போ இந்த சூழ்நிலையில் நமக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் தான் கிடைத்தா நல்லது அப்படின்னு நிறைய பெற்றோர்களும் குழந்தைகளும் இருக்காங்க. அப்போது ரவுண்ட் 2ல வேக்கன்சி வரணும். ஆனால் ரவுண்ட் 2ல வேக்கன்சி இருக்குது. பட் அடுத்தடுத்து ஸ்டேட் கோட்டாவில் வேக்கன்சி வரணும்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுத்து போகணுங்க. அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் வேக்கன்சி இருக்கா அப்படின்னா வேக்கன்சி இருக்குதுங்க. 82% வேக்கன்சி இருக்குது அப்படியே. பட் இது பாசிபிளானா பாசிபிள். நல்ல மார்க் எடுத்திருக்க குழந்தைகள் உங்களுக்கு பிடித்த கல்லூரியை நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சிலருக்கு கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் பிடிச்சிருக்கு, ஸ்டேட் கோட்டாவில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் தான் படிக்க விரும்புகிறாங்க. அப்போ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் நீங்கள் ஒரு சீட்டை கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் கிடச்சி எடுத்தால் ஸ்டேட் கோட்டா சீட்டை ரிசைன் பண்ணிட்டு அப்படியே அதே கல்லூரிகளாம் நீங்கள் போய் சேரலாம். பட் அது ஒரு பெரிய ஒரு கஷ்டமான வேலை கிடையாது. லாஸ்ட் டைம் அது கொஞ்சம் வருஷம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. அப்போது உங்களுக்கு நல்ல மார்க் எடுத்திருக்க குழந்தைகள், நிறைய வேக்கன்சி இருக்குது ஆல் இண்டியா கோட்டாவில். அடுத்தடுத்த ரவுண்டில் நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுங்க. நீங்கள் அந்த ஸ்டேட் சீட்டை ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் டைம் கொடுத்தாங்கன்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் அதில் ஜாயின் பண்ணலாம். அப்போது தமிழ்நாட்டில் பாருங்கள் 643 சீட்ஸ் இருக்குதுங்க. கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 643 சீட்ஸ் இருக்குது. பட் அதுக்காக நமக்கு மார்க் நம்ம ரேங்க் குறைவாக இருந்தால் கிடைக்கும்னா கிடைக்காது. காரணம் எதனால் அப்படிங்கன்னு சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ தெலுங்கானாவில் சீட் கம்மியாக தான் இருக்குது, 464. அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட் 17 சீட்ஸ் இருக்குது. ஒரு ஆந்திர பிரதேசில் பாருங்கள் 322 சீட்ஸ் தான் இருக்குது. ஏன்னா அங்கே கவர்மெண்ட் காலேஜஸ் குறைவு. ஆந்திராவில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் குறைவு. அப்போது என்ன பண்ணுவாங்க, ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸை அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அப்போது ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 322 இடங்கள் தான் இருக்குது வேக்கன்சி. அஸ்ஸாம் 213, பீகார் 182. அப்போ பீகாரில் கவர்மெண்ட் காலேஜஸ் குறைவாக இருக்குது. அப்போ இந்த இடங்கள்லாம் யார் போய் ஆக்குப்பை பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஸ்டேட்டில் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இடங்கள் குறைவாக இருக்கும் அவங்க தான் 15% அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் 4000 சீட்ஸ்க்கு மேலே இருக்குது. 4300 இடங்கள் இருக்குது. 4000 இடங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது. அப்போ இங்கே நம்ம பெட்டர் காலேஜ் கிடைக்கிறதுனால ஆல் இண்டியா கோட்டா போக மாட்டேங்கிறாங்க. அப்போ ஆல் இண்டியா கோட்டாவில் நல்ல மார்க் எடுத்திருக்க குழந்தைகள் ஒரு 200 இடங்கள் எடுக்கலாம். எடுத்தால் நமக்கு பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு பெனிஃபிட்டாக இருக்குங்க. பாருங்கள், பீகாரில் 182, சண்டிகர் 168, டெல்லி 36, கோவா 25, குஜராத்தில் பாருங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் குறைவு, 208 இடங்கள் தான் இருக்குது. தென் ஹரியானா 112 இடங்கள், ஹிமாச்சல பிரதேஷ், ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஜார்க்கண்ட், கர்நாடகாவில் 518 இடங்கள். கர்நாடகாவில் காலேஜஸ் அதிகமாக இருக்குது. அப்போது எந்த ஸ்டேட்டில் கல்லூரி அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் இடங்கள் நிறைய காலி இருக்குது. கேரளாவில் 210 இடங்கள் தான். காம்படிஷன் அதிகமாக இருக்குது. கேரளா எப்பவுமே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. இடங்கள் குறைவு, கவர்மெண்ட் காலேஜ் இடங்கள் குறைவு. மத்திய பிரதேஷ் அங்கேயும் குறைவாக தான் இருக்குது, 360. மகாராஷ்டிரா அதிகமாக இருக்குது. ஸோ அதிகமாக இடங்கள் இருக்கக்கூடிய ஸ்டேட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, கர்நாடகா. இந்த 4 ஸ்டேட்டில் தான் நிறைய கல்லூரிகள் கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்குது. கர்நாடகாலையும் தமிழ்நாட்டில் தான் நிறைய டீம்டு யூனிவர்சிட்டியுமே இருக்குது. ஸோ மணிப்பூர் 41, மேகாலயா 14, மிசோரம், நாகாலாந்து, ஒரிசாவில் 208 இடங்கள் இருக்குது. ஒரிசாலையும் கல்லூரிகள் குறைவு தான். புதுச்சேரி, பஞ்சாப், ராஜஸ்தானில் ஓரளவுக்கு ரீசனபிளாக இருக்குது. 572 இடங்கள் காலி இருக்குது. ராஜஸ்தான்லேயும் நிறைய கல்லூரிகள் இருக்குது. திரிபுரா, உத்தரப்பிரதேஷ் 743 சீட்ஸ் இருக்குது. உத்தரகாண்ட் 59, வெஸ்ட் பெங்கால் 479. இப்போ வெஸ்ட் பெங்காலில் நிறைய இடங்கள் இருக்குது, உத்தரப்பிரதேசில் நிறைய இடங்கள் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது,
ஒரிசால மீடியமாக தான் இருக்குது. மகாராஷ்டிராவில் 765 இடங்கள், கர்நாடகா, தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குது, தெலுங்கானாவில் கொஞ்சம் இருக்குது. அப்போ இதெல்லாம் தெலுங்கானாவில் நிறைய நியூ காலேஜஸ் ஆரம்பித்தாங்க, பட் ஆந்திராவில் நியூ காலேஜஸ் ஆரம்பிக்கலை. ஸோ அதனால் தெலுங்கானாவில் நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்குது. அப்போது இந்த சூழலில் பாருங்கள், மொத்தம் 6901 வேக்கன்சி இருக்குது. இதில் வந்து நான் எய்ம்ஸ் இன்க்ளூட் பண்ணல, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி இன்க்ளூட் பண்ணல. ஆல் இண்டியா கோட்டா 15% மட்டும் 6901 வேக்கன்ட் அப்படின்னா இது எல்லா கேட்டகரியும் இருக்குது. பிடபிள்யூ இருக்குது, எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி, ஓபிசி, ஜென்ரல், எல்லா கேட்டகரியும் சேர்ந்து 6702 இடங்களுக்கு. அப்போ மொத்த இடங்கள் எவ்வளவு இருந்தது பார்த்தீங்கன்னா 8481. அப்போ 82% சீட்ஸ் வேக்கண்டாக இருக்கு, 82% வேக்கண்டாக இருக்கு. ஏன் தமிழ்நாட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு கிடைக்கிறதில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த இடங்களே 8000 இடங்கள் தான். அப்போ ஆல் ஓவர் இந்தியா காம்படிஷன் இருக்கு. பட் தமிழ்நாட்டில் 4000 இடங்கள், நமக்கே மட்டுமே 85% சீட் இருக்கு. அப்போ அதனால தான் தமிழ்நாட்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் பெனிஃபிட் அடையணும் அப்படின்னா நல்ல மார்க் எடுத்திருக்கிற குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டாவில் சீட் எடுத்து போனால் மட்டும்தான் நமக்கு பெனிஃபிட்டுங்க. மீதி யாருக்கு பெனிஃபிட்? எந்த ஸ்டேட்டில் கவர்மெண்ட் காலேஜஸ் குறைவாக இருக்கோ அவங்கெல்லாம் வந்து நம்ம தமிழ்நாட்டுடைய சீட்டை எடுப்பாங்க. லைக் கேரளாவில் இருக்கிற நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் வந்து எடுக்கிறாங்க. மத்திய பிரதேஷ் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வந்து எடுக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா மத்திய பிரதேசில் சீட்ஸ் குறைவு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்து, பஞ்சாப்லாம் பாருங்க குறைவாக தான் இருக்குது. ஸோ மத்திய பிரதேசலாம் பாருங்க சீட்ஸ் குறைவு. ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு எடுக்கிறாங்க. இப்போது இதுதான் ரியல் ஃபேக்ட் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. அப்போது பார்டரில் இருக்கிற குழந்தைகளுக்கு நமக்கு கட் ஆஃப் குறையணும், கவர்மெண்ட் காலேஜஸ் கிடைக்கணும்னா நல்ல மார்க் எடுத்திருக்க குழந்தைகள் ஆல் இண்டியா கோட்டாவில் அவங்களுக்கு பிடிச்ச சீட்ஸ் எடுத்து வேக்கன்சி தமிழ்நாட்டுக்கு வந்தால் மட்டும்தான் வாய்ப்புகள் இருக்குங்க. பட் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்டரில் இருக்கிற கல்லூரிகள் தமிழ்நாட்டுக்கு கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்காது. ஏன்னா எந்த ஸ்டேட்டில் இடங்கள் குறைவாக இருக்கோ அவங்க தான் போய் ஆல் இண்டியாவில் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோக்களை பதிவு பண்ணுறோம். மறக்காமல் எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.